நடாத்திய சிவத்தீட்சை வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் அருள்மிகு சோமகலா நாயகி சமேத சோமநாதலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இன்று புதன்கிழமை 22/4/2026 இடம்பெற்றது. அகில இலங்கை சைவப்புலவர் சங்க உபத்தலைவர் சைவப்புலவர் திருமதி சிவானந்த ஜோதி ஞானசூரியம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை அருள்மிகு ஸ்ரீதான்ரூரீஸ்வரர் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ மூகு சச்சிதானந்த மூர்த்தி குருக்கள் சிவதீட்சையை வழங்கினார். அத்தோடும் சைவ சமய பிரசார செயலாளர் சைவப்புலவர் மகேசரத்தினம் தீட்சையை நெருப்பிடித்தனார். இதன்போதும் ஆண்கள் மற்றும் பெண்கள் என பலர் ஆர்வத்துடன் தீட்சையை பெற்றுக்கொண்டனர். இவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நித்திய விதி அனுஷ்டான புத்தகமும் பயிற்சியும் வழங்கப்பட்டதோடு சிவத்தொண்டு திருக்கூட்டத்தினரால் உருத்திராக்கமும் அணிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் திருக்கூட்டத்தின் தலைவர் சிவத்தொண்டர் கே கமல்ராஜ், உறுப்பினர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். क्षमय प्रवेश कर्मांग संकल्प विधानेन अहमद्यकर्षये इति संकल्पय
அதிகாலை 3 மணி
நமசிவாயன்றது 5 தரமோ 7 தரமோ 27 தரமோ 37 தரமோ 38 தரமோ சொல்லி கொண்டே போங்கள். அனுமதி பாருங்க. பிறகு சிவனுக்கு ஒரு சின்ன தேவாரு என்ன தோப்புடைய சொல்லுங்க நல்ல படிங்க தோப்புடைய மனதில் படிங்க தோப்புடைய அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் இருக்கிறத வார்த்தை வாழலாம் நிறைய சிறுபடி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு ஓமகேஸ்வர குரு சாஷாத் பர பிரதமை தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்போ உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் என்ன சச்சிதானந்த குருக்கள் உங்களுக்கு ஏதாவது இன்னும் குருக்கள்களால் நினைக்க முடியாத மனதில் நினைத்துக் கொள்ளுங்க. சச்சிதானந்த மூர்த்தி குருக்கள் எல்லாரும் நினைத்துக் கொள்ளுங்க. இந்த கையை இப்படி எடுங்க. இந்த கையை எங்கே இப்படி எடுத்து இதுக்குள்ள அப்படி வைங்க. இந்த 2 விரல் இங்கே அதுக்குள்ள இந்த 2 விரலை இப்படி சுற்றி சுற்றி வைங்க. இப்படியா ஓகே. இப்போ அதுக்குனால நீர்ச்சனம் என்று சொல்கிறோம். புத்தகத்தில் நீர்ச்சனம் இப்படி பார்ப்போம். இந்த நீர் இப்போ நான் வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த நீர் குளத்தில் வைப்பில் எல்லாம் இந்த நம்மளோட பார்வையால் இதை சுத்திகரிக்கும். அது நீர்ச்சனம் என்று சொல்கிறேன். அது சொல்லப்படல. நீங்கள் நமசிவாய சொல்லலாம். இந்தியாவில் ஆரம்பிக்காங்க வளர்த்து நமக்கு ஆரம்பிக்காங்க. அட்டதுக்கு போல இருக்கிறாங்க. இந்திராய நம கொஞ்சம் இப்படி எடுத்து கொஞ்சம் இந்திராய நம அக்கினியே நம தலையாய் யமகாய நம நிருதியே நம வருணாய நம வாயுவே நம குபேராய நம ஈசானாய நம. அந்த தாங்களானே தேனுமுத்திரன் சொல்லப்படுறது. தேனுமுத்திரன் அப்போ உங்களுக்கு நாங்கள் முதலாவது என்னத்தை பார்ப்போம்? இந்த உலகத்தை கண்டானே வடது கண் வலது முத்தொடுங்க வலது மூக்கு வலது காது வலது தொட்டுட்டோங்களா? இதோடு இப்போ அதுக்குள்ளெல்லாம் என்ன அஸ்திராயப்பட்ட ஒரு மந்திரம் இருக்குது. அதில் புத்தகம் அதை சொல்லிதான் தொடங்குறாங்க. அப்படி சொல்லிட்டு நாம் அங்க நியாசம் இந்த அங்கத்தை பெருமானுக்காக புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அங்க நியாசம் கரநியாசம் என்று சொல்லப்படுற கரத்தில் சொல்லப்படுற கரநியாசம். இப்போ நாங்கள் விபூதி ஸ்தானம் விபூதியால் குளிக்கட்டோம். விபூதி ஸ்தானம் அப்போ விபூதியால் குளிக்கவனே விபூதி ஸ்நானம். ஸ்நானம் வேண்டாம் குளிக்கணும். தெரியாமனே என்ன புரிய கத்திரிங்களா விபூதி ஸ்நானம் அப்போ அப்போ அப்படி செய்திட்டவன் அது அப்போ சிங்கத்தை கொடுக்குறாரு. நாங்கள் இதை பார்த்து ஆன்மதத்திலே சுவாக நீர் அடித்து அது நித்தியாக இருக்கவே சுவாக